ஸோ ஹலோ கைஸ். இந்த விட இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு சீரிஸ் தான். ஸோ யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் பீஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லீகலைஸ்டான ஒரு நோட்டீஸ் வந்து காமிச்சிடுறேன். ஸோ என்ன விஷயம்னா, நம்ம பிகினிங் ஆஃப்டர் தென், அதாவது டிபேட் மாங்காவை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டூடியோ வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுனால அவங்களால கன்சிஸ்டன்ட்டியாக வந்து இருக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளால் இதுக்கு மேலே டிபேட் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 months ஆச்சு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் கடைசியாக போட்ட அந்த எபிசோட் 3 வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பீஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒன் பீஸ் பார்க்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா 1100 எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜான தமிழ்லேயுமே இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் ஜாப்பனீஸில் இங்கிலீஷில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கவலை இருக்கக்கூடாதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே சிம்பிளாக ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயம் நடந்துச்சு, ஸோ ஆர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒன் பீஸ் வந்து எப்படி நடக்குது எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, நம்ம ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ சீரிஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட் வந்து காட்டுறாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டி ராஜர். ஸோ இவர் வந்து கிங் ஆஃப் த பைரட்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இவர்கிட்ட வந்து அளவு கடந்த ட்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ட்ரெஷர்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து தேவைப்பட்டுச்சு, பட் யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அப்போ அவர் வந்து சொல்லுவார், ஸோ என்னோட வெல்த்து, மணி, பவர் எல்லா விஷயமே உங்களுக்கு வேணுமா? ஸோ நான் எல்லா விஷயத்தையுமே ஒரு இடத்துல தான் வச்சுருக்கேன். ஸோ அது இந்த உலகத்தில் எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் நான் ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தேடி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதோட அவரை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஒன் பீஸோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க. இந்த ஃபுல் ஜேர்னியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்டி ராஜர்னால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம சீரிஸோட மெயின் கேரக்டரான மங்கி டி லூஃபியை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் தான். ஸோ அவனுக்கு வந்து நிறைய ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். முக்கியமாக என்ன ஆசைன்னு பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகணும்னு. ஸோ இந்த எல்லா விஷயமே வந்து ஈஸ்ட் ப்ளூவில் இருக்க டான் ஐலாண்டில் தான் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கும். நம்ம லூஃபிக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குமா? ஸோ இன்னொரு பக்கம் இவர் தான் நம்மளோட ரெட் ஹேட் பைரட்ஸோட கேப்டனான ஷாங்க்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான பவர்ஃபுல்லான ஒரு பைரட். ஸோ அவரோட அட்வென்ச்சரில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து இந்த ஐலாண்டில் வந்து வந்திருப்பாங்க. அப்போ தான் லூஃபியுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பாங்க. ஸோ அவரோட பார்ட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கும்போது ஒருத்தன் வந்து வருவான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்க் தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்பான். பட் இல்லை, அவங்களோட குரூக்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த காலியாச்சுன்னு சொல்லும் போது அவர் வந்து கோவம் வந்துடும். அப்போ நம்ம ஷாங்க்ஸ் வந்து கொடுப்பாரு. அதை வந்துட்டு நீ யாரா எனக்கு கொடுக்குதுன்ற மாதிரி அவரோட மூஞ்சி மேலே அடிச்சிருவான். ஸோ அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஷாங்க்ஸோட க்ரூலாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஷாங்க்ஸுமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. பட் இந்த இடத்துல லூஃபிக்கு சுத்தமாக பிடிக்காது. லூஃபி வந்து எதுக்கு அந்த ஆள் வந்து நீங்கள் அடிக்க விட்டீங்க, திருப்பி அடிக்கலையா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பயங்கர கோபமாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனுக்கு வந்து தெரியாது இதுதான் அவனோட லைஃப்பை மாற்ற போகிற ஒரு ஃப்ரூட்டுன்ட்டு. ஸோ அவனுக்கு வந்து தெரியாமலே கோமுனோமின்ற ஒரு டெவில் ஃப்ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருவான். அப்போ இவங்களாம் வந்து இந்த ஃப்ரூட்டை தான் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம லூஃபிகிட்ட வந்து இந்த ஃப்ரூட்டை பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் பார்க்கலன்ட்டு போயிடுவான். ஸோ நடந்து போனால் அவனோட கையில் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும். ஷாங்க்ஸ் வந்து இது பார்த்துட்டு டே இதே எல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார். லூஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனையோடு அவன் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பான். அப்போ திரும்பி அந்த பேண்டிட்ஸோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்போ நம்ம ஷாங்க்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்கு நடுவில் வரும்போது நம்ம ஷாங்க்ஸ் மேலே ஒருத்தன் கத்தி வைப்பான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உடனே வந்து நம்ம லூஃபி வந்து டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டா இல்லையா, அப்போ அந்த பேண்டிட் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியை தண்ணியில் தள்ளி விட்டுருவான். அப்போ நம்ம லூஃபினால தப்பிக்க முடியாது, ஏன்னா டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டதுனால அவன் வந்து முழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம ஷாங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எம்பரர் ஹாக்கி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியை வந்து காப்பாற்றிடுவார் அந்த சீபீஸ்கிட்டேருந்து. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரைட் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிடுவார். அதாவது அந்த ரைட் ஆர்மே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடும். ஸோ லூஃபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னால் தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. பட் என்னதான் இருந்தாலுமே நம்ம லூஃபி வந்து நானுமே பைரட் ஆக போகிறேன், என்னை வந்து உங்க கூட கூப்பிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான். பட் நம்ம ஷாங்க்ஸ் வந்து இல்லைப்பா நீ வந்து ரொம்ப சின்ன பையன், ஸோ சீக்கிரமாக உன்னை வந்து நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவரோட ஸ்ட்ரா ஹேட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ லைக் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஐகானிக்கான சீன். ஸோ அப்படியே வந்து 10 years லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான், அதாவது ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா சீ பீஸ்ட்டை அடிக்கணும். ஏன்னா நம்ம ஷாங்க்ஸோட ரைட் ஹேண்ட் வந்து சாப்பிட்டுருச்சு இல்லையா, அதனால அதை வந்து பஞ்ச் பண்ணணும்னு ஆசையாக இருப்பான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து அடிச்சு போட்டுருவான். ஸோ அதுக்கப்புறமா என்னோட ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீ டிசாஸ்டர்லாம் மாட்டிட்டு ஒரு ட்ரம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவான். ஸோ எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு ஷிப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான். ஸோ இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷிப்பு. ஸோ நம்ம இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட்
வில்லன் வந்து காட்டுறாங்க. இவங்க தான் லேடி ஆல்விடா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டெரரான ஒரு லேடி. ஸோ இவங்க கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா கோபின்னு ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனையுமே வந்து பயங்கரமாக துன்புறுத்துவாங்க. ஸோ அதுக்காக அவனை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம லூஃபி வந்து பார்த்திங்கன்னா அவன் கூட வந்து சண்டை போடுவான். அப்படி காப்பாற்றிட்டு நம்ம லூஃபி வந்து இப்போ சொல்லிட்டு இருப்பான், ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு க்ரூ தேவை. ஸோ ஏன்னா நான் பைரட் கிங் ஆகணும் இல்லையா, அப்போ எனக்கு ஒரு ஹண்டர் தான் வந்து தேவைப்படும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு டவுனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ இந்த டவுனோட பேர் தான் வந்து செல் ஐலாண்ட். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் மார்கன்ன்ற ஒரு மரைன் கேப்டனோட கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்பவே க்ரூவலான ஒரு ஆள். ஸோ பவுண்டி ஹண்டர் ஜோரோன்னு ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சிருப்பாங்க. நம்ம லூஃபியுமே யோசிக்கிறான், இந்த ஜோரோ தான் நம்ம டீமுக்கு வந்து கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி வந்து பையனை யோசிக்கிறான். என் கூட ஒரு பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா வரும் ஜோரோவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக. அப்போ இது எப்படி வந்து இப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோரோ எப்படி மாட்டியிருப்பான்னு அந்த ஹெல்மிப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறதுக்காக வந்திருப்பான். இந்த ஹெல்மிப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸ் மார்கனோட பையன், அதாவது இந்த மரைன் கேப்டனோட பையன். அவங்க கூட சண்டை போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம லூஃபி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான், எப்படி வந்து இவனை காப்பாற்றுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கோபி கூட வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மிப்போவை போய் அடிச்சிருவோன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த உள்ள அந்த டெரிட்டரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிறான். அப்போ நம்ம ஜோரோ கிட்ட வந்து கேட்குறான், அந்த மாதிரி நீ வந்து என்னோட டீமில் ஒரு மெம்பராக இருப்பியா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது தான் நம்ம ஜோரோவோட ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜோரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டினரியான ஸ்வாட்ஸ்மேன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுன்றது தான் ஆசை. பட் அவனோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குயினா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட்ஸ்மேன். பட் ஃபார் சம் ரீசன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ அவங்களால அந்த மாதிரி ஆக முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் லைக் ரொம்ப ட்ராமேட்டிக்கான ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கும். அப்போ நம்ம ஜோரோ வந்து பார்த்திங்கன்னா குயினோட அப்பா கிட்ட நான் வந்து உங்கள் பொண்ணு மாதிரி ஒரு பெரிய ஸ்வாட்ஸ்மேனாக அவன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஸ்வாடையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ நம்ம லூஃபியுமே வந்து கேட்குறான், ஸோ என்னோட க்ரூவில் வந்து ஜாயின் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜோரோ வந்து சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, நீ ஃபஸ்ட்டு என்னோட கட்டை அவுத்து விடு அப்படின்னு மாதிரி சொல்லுவான்னு அவன் வந்து பார்த்திங்கன்னா அவுத்து விட்டுறான். உடனே வந்து பார்த்திங்கன்னா அவன் 3 ஸ்வாட் ஸ்டைல் யூஸ் பண்ணி அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ள ஆரம்பிச்சிருவான். நம்ம லூஃபியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் மார்கன் அடித்து அந்த இடத்துல ஜோரோவும் நம்ம லூஃபியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சராக அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல கோபியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரைன்ஸ் கூட இருந்துடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு நேவி ஆஃபீஸர் ஆகணுன்ற ஆசையே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லூஃபியும் ஜோரோவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் டவுனுன்ற ஒரு டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் நாமின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ பேசிக்காக நாமின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடு தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காசுனாலும் சரி டான்சரினாலும் ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அப்போ இவன் என்ன பண்ணி வச்சிருப்பான்னா பக்கின்ற ஒரு பைலட் கிட்டேருந்து வந்து அவளோட மேப் வந்து திருடி வச்சிருப்பா. ஸோ அது ஒரு ட்ரெஷர் மேப். ஸோ பக்கின்ற வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாங்ஸ் இருக்கான் இல்லையா, ஸோ நம்ம ஷாங்ஸோட ஒரு மெம்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பான். அதாவது இவங்க 2 பேருமே வந்து ராஜர் பைரட்ஸ்ன்ற, அதாவது நம்ம கோல்டி ராஜர் இருக்கார் இல்லையா, அவரோட க்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே சின்ன வயசில் இருந்திருப்பாங்க. ஸோ பக்கியோட ட்ரெஷர் மேப்பை நாமி வந்து பார்த்திங்கன்னா திருடி வச்சிருப்பா. ஸோ சரின்னு சொல்லிட்டு நம்ம பக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லூஃபியை வந்து ஏதோ போய் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம பக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப் ஃப்ரூட் யூஸர், அதாவது எவ்வளோ வெட்டினாலும் சாக மாட்டான். ஸோ அப்போ பக்கி வந்து என்னோட பைரட் க்ரூவில் நீ சேரணும்னா அந்த லூஃபியை கொன்று அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா கொல்ல மாட்டான். கொல்லாமல் ஜோரோவும் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆரஞ்ச் டவுனை காப்பாற்றுறதுக்கான முடிவு எடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா கபாஜின்னு ஒரு கமாண்டர் வந்து பார்த்திங்கன்னா வருவான். ஸோ அவனையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. நம்ம லூஃபி வந்து பார்த்திங்கன்னா அவனை கட் பண்ணி பக்கியை கட் பண்ணி தூக்கி தூரமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவாங்க. ஸோ எப்படியோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து நம்ம இந்த ஆரஞ்ச் டவுனே காப்பாற்றிடுறாங்க அந்த பக்கி பைரட்ஸ் கிட்டேருந்து. இப்போ அவங்க நெக்ஸ்ட்டு ஷிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. ஸோ அவனோட பேர் தான் உசோப். ஸோ நம்ம உசோப் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டே போய் சொல்லிட்டு இருப்பான், அந்த மாதிரி பைரட்ஸ் வந்துட்டாங்கன்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே நம்பி ஒரு கட்டத்தில் வந்து பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. எல்லாருக்குமே உசோப் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உசோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா இருப்பார், அவர் தான் வந்து யசோப். ஸோ உசோப் வந்து ஏன் இந்த மாதிரி பொய்லாம் வந்து சொல்லுவானா, காயான்ற ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்துவான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸார்டர்னால வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பான். ஸோ அப்போ அந்த காயாவோட செக்யூரிட்டியாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ அவர் தான் வந்து கூரோ. ஸோ அவர் கூரோ வந்து பார்த்திங்கன்னா உசோப்போட அப்பாவை பற்றி தப்பாக பேசினோடனே எங்கள் அப்பா பற்றி நீ எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு உசோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு வந்துடுவான். ஸோ இப்போ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் அந்த மாதிரி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கூரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லவன் கிடையாது. அதுவும் இல்லாமல் உசோப்போட அப்பா யசோப் இருக்காரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாங்ஸோட க்ரூவில் வந்து இருப்பார். ஸோ அப்போ வந்து இவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த குரோவும் ஜாங்கோவும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே கெட்டவங்க, 2 பேருமே பிளாக் கேட் பைரட்ஸ்ன்ற ஒரு க்ரூவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து நம்ம காயாவை சாவடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட உசோப்பும் நம்ம லூஃபியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு நம்ம உசோப்பு எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி இவங்களாம் கெட்டவங்க, ஸோ சீக்கிரமாக இவங்களை வந்து அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யாருமே நம்பலை. ஏன்னா இவன் எப்பயுமே போய் தானே சொல்லுவான், இப்பயும் போய் தான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்கள வந்து கொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஏன்னா காயாவை காப்பாற்றணும் இல்லையா. அப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ சண்டை போட்டு இந்த பிளாக் கேட் பைரட்ஸான கூரோவும் ஜாங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஃபி உசோப் நாமி ஜோரோ வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி காயாவுமே காப்பாற்றுறதுனால அவங்களுக்கு ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயிங் மெரின்ற ஒரு ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம லூஃபி அண்ட் ஒன் பீஸோட ஃபர்ஸ்ட் ஷிப்பு.
ஸோ இந்த ஷிப்பில் அவங்களோட அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ க்ரூவில் 4 பேர் இருக்காங்க. உசோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி வந்து கேட்குறான். அதுக்கு உசோப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா யசோப் மாதிரி ஆகணும். அதாவது யசோப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஷார்ப்பான ஷூட்டர், அவர் மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசையோட லூஃபியோட க்ரூவில் வந்து சேர்ந்துடுறான். அப்போ ஒரு லூட்னண்ட்டோட நம்ம லூஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வருது. அப்போ லூட்னண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேனன் யூஸ் பண்ணுவோம். நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேனனை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறான். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பராட்டின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் மேலே போய் விழுந்துருது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஜெஃப். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட். நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சதுக்கான இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை இங்கே வேலை செய்ய விட்டுறாங்க. ஸோ நம்ம லூஃபி வந்து அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சாஞ்சின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குக்காக இருப்பான். ஸோ இந்த சாஞ்சியோட ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ப்ளூன்ற ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பான ஃபிஷ்மே கிடைக்கும். ஸோ அதுதான் அவனோட ஆசையும். ஸோ இந்த ஷிப்போட ஓனரான இவர் இருக்கார் இல்லையா ஜெஃப்பு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட்டாக இருந்தார். ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பைரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அதாவது இவங்க 2 பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கும் போது சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து சாஞ்சிக்காக கொடுத்துருவாரு. ஸோ திருப்பியும் சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் வந்து கேட்கும் போது அவரோட ஓன் லெக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அவங்க வந்து சாப்பாடாக வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டார்க் ஃப்ளாஷ்பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சியுமே வந்து அங்கே வந்து தப்பிச்சிருப்பான். நம்ம ஜெஃபோட ஸ்டோரியுமே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ கின்னுன்ற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான் டான் கிரைக் பார்ட்டியிலேருந்து. அவன் வந்து வரும்போது அவனுக்கு வந்து யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுக்குறான். ஸோ ஏன்னா சாஞ்சிக்கிட்ட இருக்க ஒரு விஷயமே அந்த கைண்ட்னஸ் தான். ஸோ கொஞ்ச நாட்களில் அந்த டான் கிரைக் பைரட்ஸோட மொத்த ஆளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு 100 ஆளுங்களுமே எங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லா குக்குமே வந்து கோவம் வந்துடுது. ஏன்னா நம்ம சாஞ்சி தான் சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி இது பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. பட் நம்ம ஜெஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்ல நான் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேன் வந்து காட்டுறாங்க. இவர் தான் வந்து ட்ரக்யூல் மீஹாக். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ஸ்மேன். ஸோ இவரை பார்த்தோன்னே நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரை அந்த ஃபைட்காக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான். பட் நம்ம ஜோரோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. பட் ஸ்டில் நம்ம ஜோரோனால ஒன்றுமே பண்ண முடியல. அவர் சின்ன நைஃப் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து குத்திடுறாரு. பட் அவனை வந்து கொல்லாமல் விட்டுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜோரோவை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எப்போ வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிறியோ அப்போ வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜோரோ வந்து லூஃபி கிட்ட சொல்கிறான். லூஃபி நான் இன்றைக்கி வந்து சத்தியம் பண்ணுறேன். நான் வந்து மீஹா கூட சண்டை போடுற வரைக்கும் யாரு கூடயுமே வந்து தோக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம நாமி வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு அந்த இடத்துலேருந்து ஷிப்பையும் காசு எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அப்போ வந்து லூஃபி இந்த பக்கம் டான் கிரைக் பைரட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுடுறான். ஸோ சாஞ்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ காப்பாற்றிடுறான். அப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாமியை தேடி வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஏன்னா நாமி வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டால. ஸோ இப்போ நம்ம லூஃபி ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா கொகேஷியா வில்லேஜ் இருக்கு இல்லையா அதை பார்த்த மாதிரி போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்லாங் பைரட்ஸ் வந்து மொத்தமாக வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வில்லேஜை வந்து கைப்பற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம நாமியோட அம்மாவான பெல்லமையே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நாமியுமே வந்து இந்த ஆர்லாங் பைரட்ஸ்க்காக வேலை செய்கிற மாதிரி ஆயிரும். அப்போ ஆர்லாங் வந்து சொல்லியிருப்பான் அந்த மாதிரி நாமிக்கிட்ட நீ வந்து 100 மில்லியன் பெரிஸ் கொடுத்தனா உன்னோட வில்லேஜ் வந்து நான் ஃப்ரீ பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே சேர்த்துட்டு இருப்பாங்க. பட் ஒரு டைமில் வந்து நம்ம நாமி சேர்த்து முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசுலாம் திருப்பி எடுத்து நம்ம நாமியை வந்து ஃபுல்லாக ஏமாற்றிடுவாங்க. ஸோ அவள் சேர்த்து வச்ச அந்த மொத்த காசுமே போயிடும். அப்போ நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமியை காப்பாற்றுவோம். ஸோ நாமி வந்து கேட்பாங்க லூஃபி வந்து காப்பாற்ற சொல்லி. ஸோ அதே மாதிரி நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த ஆர்லாங் பார்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகுறான். ஸோ ஜோரோ வந்து அவங்களோட அடியாலாம் அடிக்கும் போது நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆர்லாங் பார்க்குள்ளே போய் ஆர்லாங் வந்து அடிக்கிறதுக்காக போயிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம உசோப் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டார்ட் பைரட்டாக அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி ஸோ இந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமியுமே வந்து அவளோட ஃபுல் கனவுமே வந்து இந்த இடத்துல தான் போயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஆர்லாங் பைரட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு நம்ம நாமியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து காப்பாற்றிடுறோம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆனாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி ஜோரோ நாமி சாஞ்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூ மெம்பராக மாறுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து லாக்டவுனுக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் ராஜருமே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்து அந்த இடத்துல தான் இறந்துருப்பார். ஸோ இந்த மாதிரி பண்ண விஷயத்தினால நம்ம லூஃபி மேலே வந்து பவுண்டியுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அஃபிஷியலாக பைரட் ஆகிட்டான். 30 பில்லியன் பவுண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லாக்டவுனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, அதனால போனாங்க. ஸோ ஜோரோ வந்து அவனோட ஸ்வாட் மெட்டீரியல் வந்து தேடுறதுக்காக போகிறான். அதேமாதிரி சாஞ்சி சாப்பாடு மெட்டீரியலுக்காக போகிறான். ஸோ நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்களே அந்த இடத்துக்கு வந்து போகிறோம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம மீஹாக் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஷாங்ஸ் வந்து மீட் பண்ணார். ஷாங்ஸை மீட் பண்ணி நம்ம லூஃபியை பற்றி பவுண்டி போஸ்டர்லாம் காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜோரோ வந்து டாஷிக்குன்ற ஒருத்தவங்களை பார்த்து பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருப்பான். அதாவது ஸ்வாட்ஸ் வாங்கிட்டு இருப்பான். அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்வாடான சாண்டை கிரேட்ஸும் வாட வச்சு மஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறான். இன்னொரு பக்கம் நம்ம லூஃபி வந்து தேடி எப்படியோ பக்கி ஆல்விடாவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறான். ஸோ 2 பேரும் மாட்டினடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க.
நம்ம ராஜரை எக்ஸிக்யூட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி எக்ஸிக்யூட் பண்ண வரும்போது நான் தான் இந்த இடத்துல கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகிறேன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடி அடிச்சு நம்ம லூஃபி வந்து அங்கேருந்து தப்பிச்சிடுறான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து லாக்டவுன் வந்து தப்பிச்சு போக பார்க்கும்போது ஜோரோக்கும் நம்ம டாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வரும். அப்போ நம்ம ஜோரோ வந்து சொல்கிறான் எனக்கு வந்து ஒன்று சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா இவளோட ஃபேஸும் நம்ம குயினோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குமா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம லூஃபி வந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஸ்மோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. ஸோ வந்து நம்ம லூஃபியை பிடிக்கலான்னு பார்க்கும்போது டிராகன்ன்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றி விட்டுறாரு. ஸோ இப்போ நம்ம மொத்த க்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லேருந்து தப்பிச்சு அவங்களோட கோயிங் மேரியில் வராங்க. இப்போ எல்லாருமே அவங்களோட ட்ரீம்ஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம லூஃபி வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறான் நான் தான் இந்த உலகத்தோட கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நம்ம ஜோரோ வந்து நான் தான் இந்த இடத்தோட மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன், அதாவது கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆக போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம நாமி வந்து சொல்கிறாங்க நான் தான் பெரிய நேவிகேட்டர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ நம்ம உசோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீயோட கிரேட்டஸ்ட் பிரேவ் வாரியராக நான் வந்து ஆக போகிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அண்ட் தென் சாஞ்சி வந்து ஆல்பிள் வந்து நான் தான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் மேலே அவங்களோட காலை வந்து எடுத்து வச்சு அவங்களோட ட்ரீம்ஸை வச்சு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ லிட்டரலாக இந்த சீரிஸோட ஐகானிக்கான ஒரு இமேஜ். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஃபர்ஸ்ட் ஆர்க்கே. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஆர்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.